الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் என்ற தலைப்பிலே சில நசீஹத்துகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நாம் அதிகமாக இபாதத்துகளிலே ஈடுபடுகின்றோம். சில இபாதத்துகள் முழுமையாக எங்களுடைய நேரத்தை, காலத்தை அல்லாஹ்வுக்காக நாங்கள் செலவழித்து அவற்றிலே முழுமையாக ஈடுபடுகிறோம். சில இபாதத்துக்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிறோம். சில இபாதத்துக்களை பொறுத்தவரைக்கும் நாம் செல்வத்தையும் எங்களுடைய நேர காலங்களையும் தியாகம் செய்து அல்லாஹ்வுக்காக முன்வைக்கின்றோம். இவ்வளவு சிரமங்கள் சில வேளைகளில் சில இபாதத்துக்களை நாம் செய்வதற்கு பல சிரமங்கள் படுகின்றோம். உதாரணமாக தொழுகை எடுத்தால் ஐவேளை தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் சில தொழுகைகள், உதாரணமாக அஸ்ர் தொழுகை, சுபஹ் தொழுகை, தூக்கத்துக்கு பிறகு எழுந்து சென்று அந்த தொழுகைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். இரவு நேரங்களிலே நின்று வணங்குகின்ற பலர் எங்கிலே இருக்கின்றோம். சுன்னத்தான தொழுகைகளை விடுபடாமல் தொடர்ந்தீச்சியாக நிறைவேற்றி வருகின்ற பலரும் நம்மில் இல்லாமல் இல்லை. அல் குர்ஆனை ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகிறோம். இப்படியான ஒரு வகையான வணக்க வழிபாடுகளில் நாம் திளைத்திருப்பது உண்டு. இரண்டாவது வகை, எங்களுடைய செல்வத்தை ஜக்காத்தின் மூலமாக, சதகாவின் மூலமாக எங்களுடைய செல்வத்தை கோடிக்கணக்கிலே வாரி இறைப்பவர்கள் இருக்கிறோம். அல்லது எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையில், எங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்றவர்கள் பலர் நம்மிலே இருக்கின்றோம். ஹஜ் போன்ற வணக்கங்களுக்காக மில்லியன் கணக்கிலே நாங்கள் செலவு செய்கிறோம். இலங்கையில இருந்து ஒருவர் ஹஜ்ஜுக்கு இப்பொழுது செல்வதாக இருந்தால் குறைந்தபட்சம் 24 லட்சம் ரூபாய் பணம் செலுத்த வேண்டும். லட்சக்கணக்கிலே செலவழித்து நாங்கள் ஹஜ் செய்கின்றோம். சகோதரர்களே, இந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? வணக்க வழிபாடுகளை வெறும் ஒரு சம்பிரதாயத்துக்காக, ஒரு கடமைக்காக நாம் செய்கின்றோமா, அல்லது அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிறோமா? அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அமைந்திருக்கிறதா, அல்லது ஒரு வகையான அச்ச உணர்விலே எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அமைந்திருக்கிறதா? இவைகள் எல்லாம் நாங்கள் எங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகள். காரணம், நாம் வாழுகின்ற இந்த காலம் வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒரு சம்பிரதாயமாக மாறி அதனுடைய பெருமானங்கள் இழந்து உயிரூட்டம் இல்லாமல் இபாதத்துக்கள் செய்யப்படுகின்ற ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழுகிறோம். அல் குர்ஆனை ஓதுகிறோம், ஆனால் அது எங்களுடைய உள்ளத்துக்கு எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்துகின்றதில்லை. தொழுகிறோம், சில வேளைகளில் உரிய நேரத்திற்கு வந்து முன் சப்பில் நின்று தொழுகிறோம், ஆனால் அந்த தொழுகை ரூஹானியத்தால் உயிரூட்டம் உள்ள தொழுகையாக அது இல்லாமல் இருப்பது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விடை. அதனாலே தான் வணக்க வழிபாடுகள் அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகரிக்கப்படும். அப்படி இல்லாமல் ஒரு சம்பிரதாயத்துக்காக, ஒரு சடங்குக்காக
செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. பல நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பில் அவர்களுக்கு பசித்திருந்ததை தவிர வேறு எதுவும் இல்லை. ருப்ப காயிமின் லைஸ மின் கியாமிஹி இல்ல ஸஹர். எத்தனையோ இரவு நேர வணக்கவாடிகள் இருக்கிறார்கள், இரவு நேரங்களில் நின்று வணங்குகின்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கண் விழித்ததை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அப்படி என்றால் எங்களுடைய நோன்பு உரிய முறையில் அமையாமல் போனால் அந்த நோன்பு பிரயோஜனம் இல்லாமல், எங்களுடைய இரவு நேர வணக்கம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அமைப்பில் இல்லாமல் போகின்ற பொழுது அது பிரயோஜனம் இல்லாதாக மாறும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்வதன் மூலம் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. நாம் எப்படியும் வணங்கலாம் என்பது அல்ல, அது அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டுமாக இருந்தால் சில முக்கியமான விடயங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அதனை அங்கீகரிப்பார். அதில் முதலாவது இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்காக என்று தூய்மையான இஹ்லாஸோடு நாம் செய்கின்ற அமல்களை மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு நாம் ஒரு சிறிய செயலை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பெரிய கூலிகளை வழங்குகிறார். சில வேளைகளில் நாம் பெரிய செயல்களை செய்வோம், ஆனால் அதில் இஹ்லாஸ் இல்லாமல் போனால், அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான உணர்வு இல்லாமல் போகுமாக இருந்தால், அதில் முகஸ்துதி கலந்திருக்குமாக இருந்தால், அல்லாஹ் தஆலா அந்த செயல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மன் துஸஹ்ஹரு பிஹிமுன் நார். முதலாக நரகத்திலே தூக்கி வீசப்படுகின்ற 3 பேர் யார் தெரியுமா? அவர்கள் யாரும் பெரும் பாவம் செய்தவர்கள் அல்ல, பெரும் பாவிகள் அல்ல, குடித்தவர்கள், ஜினா செய்தவர்கள், பொய் பேசியவர்கள். அவர்கள் முதலாக நரகத்திலே தூக்கி வீசப்படுபவர்கள். முதலாக நரகத்திலே தூக்கி வீசப்படுபவர்கள் முப்பெரும் வணக்கவாளிகள். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கின்ற ஒரு கொடைவன். இரண்டாவது மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு ஷஹீத். மூன்றாவது மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை அழைப்பு விடுத்த ஒரு அழைப்பாளர், ஒரு தாவி, ஒரு முஜாஹித், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்ற ஒரு கொடைவள்ளல். இவர்கள் தான் முதலாக நரகம் செல்கிறார்கள். இப்படி மறுமையிலே அவர்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஷஹீதான மனிதன் வருவார். அல்லாஹ் தஆலா கேட்பான், என்ன அமல் செய்திருக்கிறாய்? அப்பொழுது அந்த மனிதன் சொல்வார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே போராடி நான் மரணித்தேன், இதோ அதற்கான சாட்சியங்கள் என்று இரத்தம் தோய்ந்த உடைகளோடு அவன் வருவான். அல்லாஹ் சொல்வான், நீ போய் சொல்கிறாய், நீ போராடியது உண்மை, போராட்டத்திலே மரணித்ததும் உண்மை, ஆனால் நீ எனக்காக போராட, மக்கள் உன்னை ஒரு போராளி என்று சொல்ல வேண்டும், மக்கள் உன்னை ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ போராடினாய். உலகத்திலே உனக்கு நீ எதிர்பார்த்த பெயர் கிடைத்து விட்டது. ஆனால் இங்கு எனக்காக செய்தவர்கள் மாத்திரம்தான் என்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் அவரை நரகத்திலே தூக்கி வீசிவிடுவார். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்த மனிதர். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தல் என்பது எவ்வளவு உயர்ந்த அமல் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். உயிரை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு சமம்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தால் போராடுவது. அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய செல்வத்தின் மூலமாகவும் உங்களுடைய உயிரின் மூலமாகவும் போராடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்றார்.
அல்லாஹ்வுத்தாலா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை கூட ஜிஹாத் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த இபாதத் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழி. அந்த மனிதனத்திலும் அல்லாஹ் கேட்பான், என்ன அமல் செய்தாய்? உன்னுடைய பாதையில் நான் உழைத்த செல்வங்களை எல்லாம் வாரி வைத்து விட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்வான், பொய் சொல்வான், நீ சொன்னது உண்மை, நீ செய்தது உண்மை, ஆனால் மக்கள் உன்னை கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ இதை செய்திருக்கிறாய். எனவே நீ எதிர்பார்த்ததை போன்று மக்கள் உனக்கு கொடைவள்ளல் என்ற பெயர் வைத்து விட்டார்கள். ஆனால் இங்கு எனக்காக செய்தவைகள் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் அவரையும் நரகிலே தூக்கி வீச விடுவான். மூன்றாவது நபருக்கும் அப்படித்தான். தாய் அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவரும் அவருக்கும் அப்படியான முடிவுதான் வந்து சேரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே சகோதரர்களே, நாம் கொஞ்சம் அமல் செய்தாலும் அதனை அல்லாஹ்வுக்காக என்று இஹ்லாஸோடு செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அதனை ஏற்றுக்கொள்கிறார். இது முதலாவது. இரண்டாவது நிபந்தனை, குறிப்பாக இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் ஒரு இபாதத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், எத்தனை செய்ய வேண்டும், இவைகளெல்லாம் வஹீயின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டவைகள். தொழுகையினுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, ரகாத்துக்களுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, வக்துகளுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, நோன்பினுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவைகளில் எந்த விதமான கூடுதலோ குறைவோ நாம் செய்ய முடியாது. சில இபாதத்துக்கள் இடங்கள் தீர்மானிக்கப்பட்டது, ஹஜ்ஜுடைய இடம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, அரஃபா, மினா, முஸ்தலிஃபா இவைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன, காபா தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற இடம். இவற்றை விட்டு நாம் வேறு இடத்தில் அந்த இபாதத்தை செய்ய முடியாது. அதே போன்று முறைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுதேனோ அப்படியே நீங்கள் தொழுங்கள். ஹஜ்ஜிலே ஹுது அன்னி மனாசிக்கக்கும், எப்படி நான் ஹஜ் செய்தேனோ அப்படியே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். இவைகள் எல்லாம் இபாதத்துக்களில் மிக முக்கியமான விடயம். இதிலே நாம் கூடுதலோ குறைவோ ஏற்படுத்த முடியாது. மன் அஹ்தஸ பி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத், யார் எங்களுடைய இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒரு விடயத்தை நுழைவிக்கிறார்களோ அது நிராகரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுடைய இபாதத்துக்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அமையவில்லை என்றால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை, எங்களுடைய செல்வம் அல்லது எங்களுடைய உடலிலே கலந்திருக்கின்ற உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமான உணவின் மூலமாக செய்யப்படுகின்ற எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு நீண்ட பிரயாணம் வந்து புழுதி வடிந்த மேனியோடு பரட்ட தலையோடு ஹஜ்ஜுக்காக காபாவுக்கு வந்து அவனுடைய இரண்டு கைகளையும் வானலாக உயர்த்தி யா ரப் யா ரப் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். ஆனால் மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. அவன் சாப்பிட்டிருப்பது ஹராம், குடித்திருப்பது ஹராம், உடுத்திருப்பது ஹராம், வளர்ந்தது ஹராத்தில், எப்படி அவனுடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது ஆபத்தான ஒரு ஹராத்திலே வளர்ந்த ஒவ்வொரு சதையும் அது போகின்ற இடம் நரகம். அப்படியான உடம்பின் மூலமாக நாம் செய்கின்ற எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க மாட்டான். இதில் நாம் மிகவும் கவனமாக இருக்கிறோம். அதனாலேதான் தாபிஈன்களுடைய மனைவிமார்கள்
அவருடைய கணவன்மார்கள் தொழிலுக்காக செல்லுகின்ற பொழுது உபதேசம் செய்வார்கள். إياك والكسب الحرام فإننا نصبر على الجوع ولا نصبر على النار. ஹராமாக சம்பாதிப்பதை விட்டு நாங்கள் எச்சரிக்கிறோம். நீங்க தொழிலில் கூறீங்க, ஆனால் ஒரு சதம் கூட ஹராமாக நீங்கள் உழைத்துக் கொண்டு வர வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் பசியை தாங்குவோம், நரக நெருப்பை எங்களால் தாங்க முடியாது. அதில் மிகவும் கவனமாக சில வேளைகளில் சகோதரர்களே, ஹராம் எங்களை அறியாமல் வேறு ரூபங்களில் எங்களிடத்திலே வரலாம். அதனாலே தான் நீங்கள் கவனம் இருக்க வேண்டும். என்னுடைய பைகளுக்கு வந்து சேருகின்ற ஒவ்வொரு தீனாரும் இது ஹராமானதா ஹலாலானதா, இது உண்மையான உழைப்பின் மூலமாக என்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறதா? ஏனென்றால் அதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். நான் சேர்த்த செல்வம் எந்த வழியில் சேர்த்தேன், எந்த வழியில் செலவழித்தேன், 2 கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். சேர்த்ததற்கு மட்டுமல்ல, செலவழித்ததற்கும் நான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும், செல்வத்தை பொறுத்தவரை. அதனால் நான் சேர்த்த வழியும் சரியாக இருக்க வேண்டும், நான் செலவழிக்கின்ற வழியும் சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்னிடத்திலே இருந்து என்னுடைய வணக்க வழிபாடுகளை அங்கீகரிப்பார். இது 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை, மனிதர்களுடனான உறவு சீராக இருந்தால் தான் அல்லாஹ் அவனுடனான உறவை ஏற்றுக்கொள்கிறார். இதுவும் மிக முக்கியமான. சில வேளைகளில் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே உறவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கு, ஆனால் படைப்பினங்களுடனான உறவு, மனிதர்களுடனான உறவு மிகவும் மோசமாக இருக்கு. அத்தகைய மனிதர்களுடைய இபாதத்துக்களை அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ثلاثة لا ترتفع صلواتهم فوق رؤوسهم شبرا. 3 பேர்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஒரு சான் கூட தலையிட்டு உயர்த்த மாட்டார். 3 பேர்களுடைய தொழுகை. ஒன்று, ரஜுலுன் அம்ம கௌமன் ஃபஹும் லஹு காரிஹூன். மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்த ஒரு தலைவர், மக்களுக்கு அவருடைய விருப்பமில்லை, ஆனால் அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி, அவனுடைய செல்வத்தை பயன்படுத்தி அவன் தலைமைத்துவத்திலே அதிகாரத்திலே இருக்கிறான். அந்த மனிதனுடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 2வது, வம்ரஅத்துன் மாத்தத் வஸௌஜுஹா அலைஹா சாஹிப். தன்னுடைய கணவனோடு முரண்பட்டுக் கொண்டு இரவை கழிக்கின்ற மனைவி அவளுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். 3வது, அகவானி முத்தசாலிமான். உறவுகளை துண்டித்துக் கொண்டு வாழ்கின்ற 2 மனிதர்கள், அவர்களுடைய தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே உறவுகளை நாம் துண்டித்த நிலையில் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெற மாட்டாது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய பிள்ளைகள், இவர்களுடனான உறவுகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட மாட்டார். ஏனென்றால் உறவுகளை துண்டித்து வாழ்கின்ற மனிதர்களுடன் அல்லாஹ் உறவை துண்டித்து விடுவார். அல்லாஹ் உறவை துண்டித்த மனிதர்களிடத்தில் எப்படி அவன் இபாதத்துக்களை அங்கீகரிக்க முடியும்? குடும்ப உறவு என்பது, அதனை சிலத்து ரஹீம் என்பார்கள். அர்-ரஹீம் என்பது கருவறை, கர்ப்பப்பை. அர்-ரஹீம் ஷிஜ்னுன் முஅல்லகத்துன் பி அர்ஷிர் ரஹ்மான். எங்களுடைய இந்த கருவறை உறவு, இந்த குடும்ப இரத்த உறவு அல்லாஹ்வுடைய அர்ஷிலே தொங்கிக் கொண்டிருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டது, அல்லாஹும்ம சில்மன் வஸலனி வக்தஅமன் கதஅனி. இறைவா, யாரெல்லாம் என்னை சேர்ந்து நடந்தார்களோ அவர்களை நீயும் சேர்ந்து கொள், யாரெல்லாம் என்னை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நீ துண்டித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே இந்த குடும்ப உறவு பிரார்த்தித்தது, அர்ஷிலே தொங்கிக் கொண்டு பிரார்த்தித்தது. அல்லாஹ் தஆலா அப்பொழுது அதனை ஆசுவாசப்படுத்துவதற்காக சொன்னான், அஸ்ஸிலு மன் வஸலகி அக்தஉ மன் கதஅகி. யாரெல்லாம் உன்னை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்து வாழ்கிறேன்.
யாரெல்லாம் உன்னை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார். சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடனான உறவை நல்ல முறையில் வைத்திருப்பது மிகவும் இலகுவான. எங்களுடைய பாஷையில் சொன்னால், பலரும் அல்லாஹ்வுக்கு நல்ல பிள்ளைகள், ஆனால் அவருடைய பெற்றோர்களோடு, மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு, இரத்த உறவுகளோடு, பக்கத்து வீட்டோடு அவருடைய உறவுகள் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் அவை தலைகளாக இருக்கும். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து ஒரு பெண்ணை பற்றி சொன்னார். அவள் நல்ல ஒரு இபாதத்தாள், ஐவழி தொழுகிறாள், நோன்பு நோக்கிறாள், குர்ஆன் ஓதுகிறாள், திக்ர் செய்கிறாள், பேணுகிறாள் ஒரு பெண். ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு குறைபாடு. அவள் பக்கத்து வீட்டுக்கார பெண்ணோடு பேச, இவளை பற்றி உங்களுடைய தீர்ப்பு என்ன நாயகமே என்று கேட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இயற்பினார், அவள் நரகம் செய்வாள். எனவே சகோதரர்களே, மனித உறவு இருக்கிறது, அது மிகவும் முக்கியமானது. மனித உறவிலே தான் தங்கி இருக்கிறது அல்லாஹ் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ளத்தானா அல்லது நிராகரிக்கத்தானா என்பது. எங்களுடைய பாவ மன்னிப்புகளை கூட அல்லாஹ்வுத்தாலா அங்கீகரிக்க மாட்டான் உறவுகள் முடிந்திருக்குமாக இருந்தால். ஒவ்வொரு திங்களும் வியாழனும் சுவர்க்கு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் அந்த நாளிலே பாவங்களை மன்னிக்கின்றான். ஆனால் ஒரே ஒரு மனிதனை தவிர, அவர் எவ்வளவு பெரிய ஏகத்துவவாதியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வணக்கவாதியாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அவன்தான் தன்னோடு வாழுகின்ற சக மனிதர்களுடன் உறவை துண்டித்துக் கொண்டு வாழ்கின்ற மனிதன், அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், இந்த ரெண்டு பேரும் பேசி மீண்டும் உறவை புதுப்பித்துக் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் பிற்போடுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டாம் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். எனவே சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் நாம் எவ்வளவு செய்யலாம், அதுவல்ல முக்கியம். அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? அத்தகைய மனிதர்களால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எங்களை மாற்றி இருக்கிறதா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. வணக்க வழிபாடுகள் எங்களில் பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் கூட அந்த வணக்க வழிபாடுகள் அர்த்தமில்லாததாக மாறி. எனவேதான் எங்களுடைய வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக என்று தூய்மையான எண்ணத்தோடு நாம் அவற்றை நிறைவேற்றுவோம். இரண்டாவது, எங்களுடைய மன இச்சைப்படி அவற்றை மேற்கொள்ளாமல் குர்ஆன் சுன்னா எப்படி வணங்க வேண்டும், எப்படி இபாதத் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதனை நன்கு படித்து விளங்கி எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாம் முன்னெடுப்போம். எங்களுடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக ஆக்கிக் கொள்வோம். உறவுகள் பலமாக அமைத்துக் கொள்வோம். வணக்க வழிபாடுகளின் மூலமாக எங்களின் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். அப்பொழுது நான் அது பெருமானம் உள்ள வணக்கமாக அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெறக்கூடிய இபாதத்துக்களாக அமையும். நாம் கஷ்டப்பட்டு செய்கின்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் அவருடைய குறை நிலைகளோடு முழுமையாக அங்கீகரித்து எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.